என்னது முருகன் நார்த் இந்தியாவா? லேட்டஸ்ட் டைரக்டர் வெற்றிமாறன் முருகரை பற்றி படம் எடுக்க போகிறாராம். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பயங்கரமான சண்டை. முருகர் எந்த நிலத்தை சேர்ந்தவர், யாருக்கு சொந்தமானவர் அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு தெலுங்கு டேரக்டர் என்ன ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னா பார்ன் இன் நார்த் இந்தியா வர்ஷிப்ட் இன் சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. எதுக்குடா கடவுளுக்காகலாம் அடிச்சுக்கிறீங்க? கடவுள்னா யார் வேணா கும்பிடலாம், சாமினா யார் வேணா கும்பிடலாம், அப்படி அதுக்கு போயிட்டு எதுக்கு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. நம்மளோட வரலாற்றை அழகாக இவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நார்த் இந்தியன்ஸும் இந்த தெலுங்கு பீப்புள்ஸும் என்ன கிளைம் முன்வைக்கிறாங்கன்னா முருகன் சிவனோட பையன் அப்படின்னா முருகனும் ஹிமாலயாவில் தானே பிறந்திருக்கணும், அது நார்த் இந்தியா தானே, அப்போது முருகன் ஹிமாலயாவில் தானே பிறந்திருக்காரு, ஆனால் நார்த் இந்தியாவோட ஒரிஜின் தான் முருகன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கிளைமை முன்வைக்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முருகன் குறிஞ்சி நிலத்தோட தலைவன், அவரை தான் நம்ம வந்து கடவுளாக வழிபடுறோம். இதை பல்லாயிரம் வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்கான எவிடன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழோட ஓல்டஸ்ட் லிட்ரேச்சரான தொல்காப்பியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த ஒரு தலைவன். முருகனை பல்லாயிரம் வருஷமாக நம்ம வழிபட்டுட்டு வரோம். 2nd and 3rd century அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஸ்கந்தா அப்படின்ற ஒரு கடவுள் வழிபாடு உருவாகுது. அதை வந்து நார்த் இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து வழிபடுறாங்க. அவரோட ஃபீச்சர்ஸும் முருகனோட ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் சிமிலராக வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? இந்த டைமில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா காலப்போக்கில் 10th centuryக்கு அப்புறம் இந்த 2 கடவுள் வழிபாடும் மர்ஜ் ஆகி இதுதான் வந்து முருக வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது. ஸ்டார்டிங்கில் சொன்னல சிவனோட பையன் தான் முருகன் அப்படின்னா ஹிமாலயாவில் தானே முருகன் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஸ்கந்தான்னு அழைக்கப்படுற இந்த கடவுளோட ஒரிஜின் சிவன் கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்கந்தான்ற கடவுளும் முருகன் என்ற தமிழ் கடவுளும் ரெண்டும் ஒன்றா மர்ஜ் ஆகி காலப்போக்கில் அது இந்துவிசத்து கூட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிலாம் சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக் நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. முதல் முக்கியமான ரீசன் என்னன்னா இவங்களுக்குன்னு நார்த் இந்தியன்ஸ்க்கோ இவங்களுக்கு எதுக்கும் இவங்க யாருக்குமே வந்து உண்மையான ஹிஸ்ட்ரின்றதும் கிடையாது, உண்மையான ப்ரூஃப்ன்றதும் கிடையாது. ஸோ இவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியையும் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபையும் திருடி அவங்களோடதுன்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, நாங்கள் வந்து இந்த நிலத்தோட பூர்வக்குடிகள் அப்படின்ற ஒரு நரேட்டிவை கொண்டு வருவாங்க. இது முதல் ரீசன். 2வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சவுத் இந்தியாவுக்குள்ளேயும் வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களால வரவே முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வேறு. இங்கே நம்ம வந்து வேறு விதமான ஒரு கலாச்சாரம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். இப்போ நமக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி வரத்துக்கு இவங்க முருகன் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முருகன் வந்து ஒரு ஹிந்து கடவுள், அவர் நார்த் இந்தியன் ஒரிஜின் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை செட் பண்ணதுக்கப்புறம் முருகனை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே மக்கள்கிட்ட ஒரு ஆத்தென்டிசிட்டியை கிரியேட் பண்ணி முருகன் நம்மளோட கடவுள், நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், நாங்கள் தான் வந்து நம்மளோட இந்துசத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டு உள்ள வரதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கப்படுது. ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹிந்துவிசம்ன்றது பல ரிலீஜியன்ஸை கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் அது வந்து எல்லாம் கம்பைன் ஆகி ஒரே ரிலீஜியனாக மாறினது. பிரிட்டிஷனோட இம்பாக்டும் இதில் நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் தான் வந்து எல்லா ட்ரெடிஷன்ஸ் இந்த எல்லா கடவுள் வழிபாட்டையும் ஒன்னாக்கி ஹிந்துவிசம்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணாங்க. ஓகேவா? இப்போது இதில் வந்து இவ்வளோ டைவர்ஸ்டான விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சாமியை கும்பிடுவேன், கேரளாவில் இருக்கவங்க ஒரு சாமியை கும்பிடுவாங்க, கர்நாடகாவில் இருக்கவங்க ஒரு சாமியை கும்பிடுவாங்க. இது எல்லாமே இவ்வளோ டைவர்ஸ்டாக இருக்குது. இந்த டைவர்சிட்டிலாம் அழிச்சு ஹிந்துவிசமை சிங்குலாரிட்டியாக ஆக்கி ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை இவங்க கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த நரேட்டிவ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரீஜனலாக இருக்கிற கல்ச்சர்ஸை அழிச்சிடலாம். மற்ற எல்லாத்தையும் அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்களோட சான்ஸ்கிரிட்டைஸ்டு அவங்களோட ஹிந்துவிக் கல்ச்சரை வந்து ஃபுல்லாக திணிச்சிடலாம். இங்கே இருக்கிற எல்லா நேட்டிவில் இருக்கிற எல்லா ரீஜனலான விஷயங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் காரணம். இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இல்லை நடந்துகிட்ருக்கு. நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம தான் காப்பாற்றணும். இது இம்மேச்சுவரான சண்டே ஆனாலும் இந்த சண்டையை நம்ம போடணும். இல்லைனா நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க.